இன்னைக்கு எங்கள் வீட்டில் வந்து ரவை உப்புமா சூப்பராக இருக்குங்க. ரவை உப்புமா அது நம்ம எப்படி பண்ணணும் அந்த விதத்தில் பண்ணால் சூப்பராக இருக்கும். இதுக்கு கூட சைடிஷு பயறு பழமோ பப்படமோ எதுவும் வேண்டாம். இருந்தால் வச்சு நம்ம சாப்பிடலாம். அது வந்து சூப்பராக பார்த்தீங்களா, சூப்பராக இருக்கும். அது வந்து எப்படி இப்படி பண்ணலான்னு பார்ப்போமா? அதுக்கு முன்னாடி நீங்கள் எல்லாம் சாப்பிட்டீங்களா? அப்போ சரி, எப்படி பண்ணணும்னு பார்ப்போமா? நாங்கள் பார்க்கலாம். ஒரு கடாயை அடுப்பில் வச்சு அதில் வந்து ரவையை வறுக்கணும். நல்லா வறுத்து நல்ல கறியண்டா ஒரு அளவோடு கை பொறுக்கிற அளவுக்கு சூடோட அதை வறுத்து தனியாக எடுத்து வச்சுருக்கணும். அடுத்து அந்த அதே கடாயில் தான் எண்ணெய் ஊற்றி கடுகு கறிவேப்பிலை எல்லாம் வெடிக்க வச்சு சின்ன வெங்காயம் போட்டு மணத்துக்கு சின்ன வெங்காயம் போட்டு அடுத்து வந்து பச்சை மிளகாய் நறுக்கி போட்டு அதை வெடித்த உடனே தண்ணி ஊற்றணும். தண்ணி ஊற்றி கல் உப்பு போடணும். எது உப்பு இருந்தாலும் பிரச்சனை இல்லை. கல் உப்பு போட்டு அது கொதித்த பிறகு தேங்காய் துருவி போடணும். தேங்காய் துருவி போட்டு அதையும் கொதிச்சணும். கொதித்த பிறகு நம்ம எடுத்து தனியாக வச்சுருக்குல்ல வறுத்தெடுத்து அந்த ரவை அது கூட போட்டு நல்லா கிளறணும். உப்பு இல்லைன்னா உப்பு போடணும். இது கடையில் பயறு வேணும்னா பயரை வந்து தனியாக அவிச்சு நம்ம எடுக்கலாம். அந்த அவிச்ச பயரில் இருக்க தண்ணியை நம்ம தனியாக வடித்து கீழே விற்றக்கூடாது. நமக்கு குடிக்கலாம் கேட்டிலாம். அந்த பயரை வச்சு நம்ம சூப்பராக எடுத்து சாப்பிட்டோம். சூப்பராக இருக்குது. இதே மாதிரி பண்ணி பாருங்க.